அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த காணொலியில பார்க்க இருப்பது வாஸ்து பிரகாரம் ஒரு கண்டத்தை, அதாவது வீட்டு மனையை நாம் எப்படி செலக்ட் செய்ய வேண்டும், இல்லைங்க பூர்வீக சொத்தா இருந்தால் அதை நம்ம எப்படி கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக வீட்டின் திசையை எடுத்துக்கொண்டால் 4 திசை. வாஸ்துவின் அடிப்படையாக கருதும் போது 8 திசையை நாம் கூறிக்கொள்கிறோம். அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அடுத்து ஈசானம், அக்னி, கன்னி, வாயு. இப்படி 8 திசையாக நாம் கணக்கிட்டுக் கொள்கிறோம். ஒவ்வொரு திசைகளை பற்றி உள்ள கருத்துக்களை பின்வரும் வீடியோக்கள் நாம் பார்ப்போம். பொதுவாக நாம் ஒரு குடும்பத்தில் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், நாம் அதில் மூத்த நபர்களுக்கு, அதாவது ஒரு பூர்வீக சொத்தை நாம் பங்கிட்டுக் கொள்ளும் போது மூத்த மகனுக்கு கன்னி பாகம், அதாவது மேற்கு தெற்கு உள்ள பாகத்தை மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது மகனுக்கு அதுக்கு இப்புறம் இந்த பக்கம் உள்ளதை இரண்டாவது மகனுக்கு கொடுக்க வேண்டும். பொதுவாக நம் பூர்வீக சொத்தை கணக்கிட்டுக் கொள்ளும் போது, அதே போல் நாம் ஒரு கண்டத்தை வாங்குவதற்காண்டி நாம் செல்கிறோம் என்றால், பொதுவாக ஒரு பிளாட் போட்ட கண்டம், ஒரு 10 பிளாட் இருக்கிறது. அது பிளாட்டின் இடையில ரோடு போட்டிருப்பாங்க. அந்த ரோடு தெற்கு சைடு இருக்கிறதா, கிழக்கு சைடு இருக்கிறதா, மேற்கு இருக்கிறதா, வடக்கு இருக்கிறதா என்பதை நாம் சரியாக ஆராய வேண்டும். இதில் மிகவும் சிறந்தது கிழக்கு, வடக்கு, மூன்றாவதாக தெற்கு, அடுத்தபடியாக மேற்கு. அதை நம்ம எப்படி கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், வடகிழக்கு மூலையில இருந்து என்றாகக்கூடிய மனையானது மிகவும் சிறந்த மனையாக நாம் கருதுகிறோம். அதாவது அதில் அடுத்து வருகிற கண்டங்களும் நல்லபடியான வீட்டு மனையாக நாம் கருத முடியும். இது தென்மேற்கு மூலையில் என்றாகக்கூடிய கண்டமாக இருந்தால், அதாவது வீட்டு மனையாக இருந்தால், அது மிகவும் மிகவும் மோசமான வீட்டு மனையாக நாம் கருதுகிறோம். அது ஏன் என்றால், அதாவது கன்னிப்பாகம் என்று எடுத்துக்கொண்டாலே, ஒரு கண்டத்திலாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு வீட்டின் எடுத்துக்கொண்டாலும் முக்கியமான இடத்தையாக கருதுவது, அதாவது திருதி மூலை, அதாவது கன்னி மூலை என்பதே. அதாவது வீட்டின் முக்கிய பங்கை நம் செலுத்துகிறதும் கன்னியை தான். அதாவது வீட்டினுடைய ஒரு அஸ்திவாரம் முதல் தொடங்குவதும் கன்னி பாகத்தில் இருந்து. அதே போல கன்னி பாகத்தை அடைந்த இடமாகவே வர வேண்டும் என்று கூட, ஆனால் அது திறந்த வழியாக இருக்கக்கூடாது. கன்னி மூலை என்பது எக்காரணம் கொண்டும் அது அடைந்த இடமாகவே வர வேண்டும். அதாவது கன்னி மூலையிலிருந்து அந்த பக்கம் மறுபக்கம் பின்பும் வீட்டு மனை இருக்க வேண்டும். அதிலே ரோடு எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரிப்பட்ட கண்டத்தை நாம் தகர்ப்பது மிகவும் நல்லது. பின் நம் ராசியின் பிரகாரம், அதாவது நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஒவ்வொரு நபர்களுக்கும் தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடக்கு இப்படிப்பட்ட மனைகள் நல்லது அப்படி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நாம் அதையெல்லாம் தாண்டி தென் மேற்கு மூலையை வழியோ இல்லைங்க ரோடோ போகுது என்றால், அதை நாம் எப்படி சரி செய்வது, எப்படி அதை செவ்வனை செய்து அந்த வீட்டு மனையை நாம் வாங்குவது எப்படி அப்படி என்று பார்த்தோமானால், அதில் சிறிது ஒரு கடைமுறை, அதாவது ஒரு சிறிய ஒரு பில்டிங், ஒரு கடை, ஒரு சின்ன ஒரு கடை கட்டுறோம். அந்த கடைக்கு வாடகைக்கு தான் விடணுமே தவிர நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி அதை பார்ட்டிஷன் செய்து அதை தனியாக காம்பவுண்டை ஒதுக்கி அதனை விட்டு நாம் அதன் பிறகு அந்த வீட்டு முறையை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம். இது ஒரு பாகம். இப்படி ஒரு 10-15 பாகம் இருக்கிறது. அது மேற்கொண்டு கன்னி மூலையை பற்றி உள்ள வீடியோவில் நாம் கூறுகிறோம். நாம் ஒரு வீட்டு மனையை
வாங்குவதற்கு மிகவும் சிறந்தது வடகிழக்கு வருகிற ரோடை சார்ந்த மனையை வாங்க வேண்டும் என்பதை உறுதியாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்ன வேண்டும் என்றால் வடகிழக்கு என்பது ஈசானம். ஈசானம் என்பது தெய்வத்தினுடைய பார்வை. தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்த்துவதற்காக வடகிழக்கு மூலையில் உள்ள மனையை நாம் வாங்குவது மிகவும் சிறந்தது. மேற்கொண்டு அடுத்த திசைகளோட இன்னும் பல பல வீடியோக்கள், வாஸ்து பற்றி உள்ள முக்கிய குறிப்புகள், முக்கிய தகவல்களை நாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மேற்கொண்டு இது உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.